10 simple and short reads for beginners. இந்த 10 புக்கையுமே நான் வாசிச்சிருக்கிறேன். இதில் சொல்ல போகிற கடைசி 3 என்னோட ஃபேவரேட்ஸ். ஆல்கெமிஸ்ட், ரசவாதின்னு தமிழில் இருக்கும், பவுலோ கொல்ஹோ எழுதுனது. ஒரு நல்ல புக்கு, ரொம்ப பாப்புலரான புக்கு, ஒரு ஷார்ட் புக்கு கூட. எர்னஸ்ட் ஹெமிங்வேயோட ஓல்ட் மேன் அண்ட் தி சீ. ஒரு சின்ன கதை, சிம்பிளான கதை, ஆனால் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கதை. இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா அப்படின்னு வியக்க வச்ச கதை. கிளவனும் கடலும் அப்படின்னு தமிழில் கூட இருக்கு. ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல், ரிச்சர்ட் பா எழுதுனது. ரொம்ப சின்ன புக்கு, ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு கதை. ராபின் சர்மா எழுதுன ஹூ வில் கிரை வென் யூ டை, நான் ரொம்ப ரசிச்சு படிச்ச புக்கு, 2 times வாசிச்சிருக்கிறேன். த பாய், த மோல், த ஹார்ஸ் அண்ட் த ஃபாக்ஸ். ஒரு சிம்பிளான படக்கதை தான், வெரி வெரி ஃபியூ பேஜஸ். அது லைஃபுக்கு கொடுக்குற இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு. டேரன் ஹார்டி எழுதுன த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற புக்கு. அட்டாமிக் ஹேபிட்ஸ் நீங்கள் வாசிங்க அப்படின்னா இந்த புக்கையும் வாசிங்க. மேன் சர்ச் ஃபார் த மீனிங், விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிற ஹாலோகாஸ்ட் சர்வைவர், ஒரு சைக்காலஜிஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கா உலக அளவில் பேசப்படுற ஒரு புக். தென் த ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங், ஜப்பானீஸ் லைஃப் ஸ்டைலை, சின்ன விஷயங்களை நமக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல புக்கு இது. த வை அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியம். உங்கள் பிஸ்னஸுக்கோ உங்கள் லைஃபுக்கோ ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த ஸ்டார்ட் வித் வை அப்படிங்கிற புக்கு. ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட், நான் இந்த வருஷம் 2வது தடவை மறுபடியும் ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன புக்கு. இந்த புக்கை பற்றி தனியாக ஒரு வீடியோவை போடலான்னு இருக்கிறேன். இதில் ஏதேனும் ஒரு புக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எந்த புக் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 10 புக்கும் என் லைஃப்பை இம்பாக்ட் பண்ணுச்சு, உங்கள் லைஃப்பை இம்பாக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன்.